ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆச்சாரியன் திருவடிகளுக்கு நமஸ்காரம். பாகவத உத்தமர்களுக்கு நமஸ்காரம். இன்று நவவித பக்தியில் 7வது பக்தியை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே 6 பக்தி பற்றி பார்த்தாச்சு. இன்று 7வது பக்தி என்ன பக்தின்னு கேட்டிங்கன்னா தாஸ்யம். தாஸ்யம்ன்றது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, அது பொருள் புரிகிற மாதிரி இருக்கு. தாஸ்யம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தையாக தானே இருக்குது அப்படின்னு செய்யணும். தாஸ்யம்னா என்ன? தொண்டு செய்வது, கைங்கரியம் பண்ணுவது. இறைவனுக்கு கைங்கரியம் மூலம் பக்தி பண்ணுவதுக்கு பேர் தாஸ்யம். தாசனாக இருந்து அப்படின்னு அர்த்தம். இப்போது ராமானுஜ தேசிக தாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராமானுஜர் வழியில் கும்பிட்றவங்களுக்கு ராமானுஜ தேசிக தாசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பாகவதர்கள்லாம் என்னென்னு சொல்லிப்பாங்க? அடியேன் தாசன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன கேட்டால் பாகவதற்குள்ளே அவங்களுடைய சம்பாஷணை எப்படி இருக்குன்னா, சம்பாஷணை அடியன் தாசன் பேசுகிறேங்க, அடியன் சமைக்கிறேங்க, அடியன் சேவிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாசன், அதுதான் தாசன் அப்படின்னு சொல்கிறது. தொண்டு செய்கிறவங்க கடவுளுக்கு. இந்த தொண்டு எப்படிப்பட்ட தொண்டு? பெருசாக உயர்ந்த ரக பெருமாளை தொட்டு அலங்காரம் பண்ணுறது, மந்திரங்கள் படிப்பது, அவசரங்கள் சேவிப்பது, இது மட்டுமே கைங்கரியங்கள் வராது. ஒரு கோயிலை கூட்டி பெருக்கினாலும் அதுவும் தொண்டு செய்கிறது தான். கோயிலுக்காக எந்தவித பணிகளை மேற்கொண்டாலும் அது இறைவனுக்கு செய்யக்கூடிய சிறந்த கைங்கரியங்களில் ஒன்று. அதனால் இப்போ திடீர்னு போகிறோம், ஆயிருங்க யாருன்னா இந்த கோயிலை கொஞ்சம் இந்த சுத்தம் பண்ணி கொஞ்சம் கூட்டி பெருக்கி விடாமன்னு, ஐயா நான் எங்கள் வீட்டிலே பெருக்க மாட்டேன், இங்கெல்லாம் வந்து நான் பெருக்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. இந்த கைங்கரியம் பகவான் நம்மளுக்கு கொடுத்தாரு, அதனால் இந்த கைங்கரியத்தை என்னன்னைக்கும் கொடு பகவானேன்னு அவர்கிட்ட வேண்டின்னு தாசியமாக வேண்டின்னு அந்த கைங்கரியத்தை செய்து கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் தாசியம், தொண்டு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சிறந்த உதாரணமாக யாரை சொல்லலான்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மணன். ராமருடைய தம்பி லக்ஷ்மணன் ஆதிசேஷன் அம்சம். லக்ஷ்மணன் யாருன்றது உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணார்? பிறந்ததுலேருந்தே ராமர் கூடயே இருக்கார். பெருமாளுக்கு சேவை செய்வதையே பாக்கியமாக கொண்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 14 வருடங்கள் காட்டுக்கு போனார் இல்லையா? இரவு பகல் அந்த 14 வருடங்களும் தூங்காமல் கைங்கரியம் பண்ணார். பகலில் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் தேவையான உணவை தயாரிப்பது, அப்புறம் அவங்களுக்கு தேவையான கனிக்கிழங்கு வகைகள் கொடுப்பது, இதெல்லாம் பண்ணுவார். இரவில் பார்த்திங்கன்னா காவல் காப்பது. அவங்க 2 பேருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதனால் பகலில் பணிவிடை செய்வார், ராத்திரியில் காவல் காப்பார். இது போல் 14 வருஷமும் ஒரு நாள் கூட அவர் தூங்கணும். அதுக்கு சிறந்த உதாரணமாக யாரை சொல்லலான்னு கேட்டால் தாசியத்துக்கு, தொண்டு செய்யறதுக்கு சிறந்த உதாரணமாக லக்ஷ்மணன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருமழிசை ஆழ்வார்களில் ஒருவர். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு காஞ்சிபுரத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, திவ்ய தேசம். அவர் என்ன யதோத்தகாரி பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயிலில் வந்து ஒரு வயதான மூதாட்டி கைங்கரியம் பண்ணாங்க. அதாவது என்ன, சுத்தம் பண்ணுறது, கோயிலை சுத்தம் பண்ணுறது, பெருக்குவது, கூட்டுவது, பாத்திரங்கள் விளக்கி கொடுப்பது, இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் பண்ணின்னு இருந்தாங்க. 80 வயது மூதாட்டி. இந்த 80 வயது மூதாட்டி கைங்கரியம் பண்ணுறதை பார்த்து என்ன பண்ணாராம்? வந்து கணிகண்ணன், திருமழி ஆழ்வாருடைய சிஷியர் கணிகண்ணன்றவர் என்ன பண்ணுறாரு? ஆழ்வார்கிட்ட சொல்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு? நீ வந்து கைங்கரியம் பண்ணுறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, உடம்புல வலு இல்லை, பகவானுக்கு நான் கைங்கரியம் பண்ணிக்கினே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி வந்து அவர்கிட்ட வேண்டிக்கினாங்க. அவர் என்ன பண்ணார்? சிஷியர் எடுத்துன்னு போய் ஆழ்வார்கிட்ட இட்டுன்னு போகிறார். திருமழிசை ஆழ்வார்கிட்ட அழைச்சின்னு போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு? பெருமாளுடைய பக்தி அதிகமாக ஆழ்வார்கள் ஒருவர்ன்றதுனால அவருக்கு என்றும் இளமை மாறாத 16 வயது இளம் கன்னியாக மாற்றிக்கிட்டார். இதனால் எப்படி அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிது? பெருமாளுக்கு தொண்டு செய்த கைங்கரியம் பண்ணுறதுனால. தாசியம், அதுதான் தாசியமாக இருந்து எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அவங்க வந்து தொண்டு செய்தாங்க. அந்த தொண்டு வயோதிகத்தினால முற்று பெறக்கூடாது என்பதற்காக வேண்டிக்கினாங்க பெருமாள்கிட்ட. அதுக்கேற்ற மாதிரி பெருமாள் ஆழ்வார் மூலமாக அனுகிரகம் பண்ணார். அந்த மூதாட்டி 16 வயசு மூதாட்டினோடனே ஒரு ராஜா வந்து பார்த்தாரு, கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த கதை வந்து நான் திருப்பாவி உபன்யாசத்துலேயே ஏற்கனவே திருமழிசை ஆழ்வார் பற்றி சொல்லும்போது சொல்லிட்டேன். இப்போ நம்ம தாசியத்துக்கு மட்டும் வரும். தாசியம்னாக்கா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு தொண்டு செய்யணுன்ற எண்ணத்தை எல்லாருமே வளர்த்துக்கணும். இதுதான் வந்து தாசியம், தொண்டு செய்தல், அடிபணிந்து தொண்டு செய்தல்.